காங்கிரஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மெல்ல மெல்ல தன்னுடைய தலைவர்களை விமர்சனம் செய்வது என்று சர்வசாதாரணமாக இருந்திருக்கு. சில நாட்கள் முன்பு இந்திரா காந்தியை வந்து ப. சிதம்பரம் விமர்சனித்தார். இப்பொழுது வந்து முன்னாள் அமைச்சர் மணிசங்கர் ஐயர் ராஜீவ்காந்தி பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார். இரண்டு பேருமே வந்து கொடூர மரணங்களால் மறைத்தவர்கள். அவர் இந்திரா காந்தியை வந்து சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்ட இவர்கள் வந்து விடுதலை புலிகள் படுகொலை செய்யப்பட்டவர் ராஜீவ்காந்தி. இந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மணிசங்கர் ஐயர் ஒரு பேட்டியில் சொல்றாரு. என்னன்னா, இலங்கைக்கு வந்து அமைதிப்படை அனுப்பியதனாலே பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருந்தது. அதே நேரத்தில் ராஜீவ்காந்தி கொலைக்கான காரணம் இலங்கை இராணுவத்தின் உளவுத்துறை தான். அது ஒரு சரியான தகவல் தராதனால் மற்றும் இராணுவத்தின் செயல்பாடு சரியாக இல்லாதனால் இவர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு குற்றம் சாட்டிக்கிறார். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு வந்து ராஜீவ்காந்தி சரி, ராஜீவ்காந்தியினுடைய அந்த ஒப்பந்தம் அப்படிங்கறது வந்து இப்ப சரியில்லை, இல்ல அது கரெக்டு அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு இப்போ வந்து பேசுறாரு. சரி, அது இந்திய வெளியுறவுத்துறை ஒப்பந்தம் அப்படின்னு அதுக்கு பேர் வைப்பாரா மணிசங்கர் ஐயர்? சொல்ல மாட்டார். ஏன்னா இப்ப அது ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் அப்ப மட்டும், அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதுல போயிட்டு அவங்களுடைய பேரை அவங்களுக்கு வச்சுப்பாங்க சுட்டபிளா. இல்ல அது அவங்களுக்கு எதிராக போச்சு, இது அவங்களே தப்புன்ட்டாங்க அப்படின்னா அதை தூக்கி வேற யார மேலேயாவது பழி போடுறது. இது இன்னைக்கு வந்து காங்கிரஸ்ல ஒரு ட்ரெண்டாக இப்ப நீங்க மாத்திட்டாங்க. நல்லா பாருங்க, இப்ப இதுக்கு யார் காரணம் என்று குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது யாரு? இதுக்கு யார் காரணம்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது யாருன்னு பாருங்க. இராணுவத்தினரையும் உளவுத்துறையும் இப்ப வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதே வேலையை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ வந்து சிதம்பரம் பண்ணார். அவர் என்ன சொன்னாரு, இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அதுல வந்து இந்திரா காந்தி, அதுவே இந்திரா காந்திக்கு அது எதிராக முடிஞ்சது அப்படின்லாம் சொல்லிட்டு, அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய இராணுவம், உளவுத்துறை, லோக்கல்ல இருக்கிற போலீஸ் எல்லாரும் சேர்ந்து எல்லாருடைய குமுலேட்டிவ் டெசிஷன் அது தவறாக போச்சு அப்படின்னு இப்ப அவர் இப்ப வெளிப்படையா பார்த்தா ஏதோ காங்கிரஸ் தலைவர்களையே வந்து சிதம்பரம் வந்து விட்டு கொடுத்து பேசிட்டாருன்னு தோணலாம். ஆனா உள்ள இருக்கிற பாயிண்ட நீங்க பாருங்க. அப்ப இதனுடைய அடிநாதமாக இன்னைக்கு இவர்கள் ரெண்டு பேருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மொத்தத்துல இன்னைக்கு அவங்க பேசியிருக்கிறது மொத்தமாக நம்ம இராணுவத்தையும், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் சொல்லக்கூடிய காவல்துறையினரையும் உளவுத்துறையினரையும் இந்த பாதுகாப்பு துறை மொத்தத்தையுமே இன்னைக்கு வந்து அவர்கள் ரெண்டு பேரும் வந்து விட்டு கொடுத்து பேசியிருக்கிறார்கள். அவர்கள் மேல ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தும் விதமாக இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவும் வந்து இது எல்லாத்துக்கும் இப்ப இவர்களை பலி கொடுத்து விட்டு இப்ப மக்களுக்கு என்ன தோணும்? இப்ப மக்களுக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய, ஏன்னா இப்போ பொதுவா நம்ம நாட்டினுடைய மக்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, காவல்துறையாக இருந்தாலும் சரி, இராணுவத்தினராக இருந்தாலும் சரி, மிகுந்த மரியாதை அவர்கள் மேல நம்ம வச்சிருக்கோம், மிகுந்த நம்பிக்கை. ஏன்னா அவங்கதான் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கறதுல நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நமக்கு வந்து அவங்க மேல வந்து ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு, அவங்க மேல ஒரு மரியாதை இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இந்த மரியாதைகளை சீர்குலைக்க வேண்டும், அவங்க மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம குலைக்கணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து அதுல தெளிவாக செயல்படுவதாக தோணுது எனக்கு. இல்லைன்னா எதுக்கு இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்? இப்படி ஏற்கனவே ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ராகுல் வந்து இங்க இருந்து வெளியில போய், இன்னைக்கு வெளிநாடுகள்ல தான் அதிக நாள் ராகுல் இருக்கார் வெளிநாட்டில் இருக்கிறதை விட. அப்ப ஒரு நாடுகளுக்கு அவர் செல்லும் பொழுதும் அவங்க போய் என்ன பேசுறாரு, இங்க வந்து டெமோக்ரஸியே கிடையாது அப்படின்னு அங்க போய் பேசுறாரு. அது இங்க வந்து எங்களுக்கு பேச சுதந்திரம் இல்லை அப்படின்னு ஒரு நாட்டுல போய் பேசுறது, ஒரு நாட்டுல போயிட்டு எங்களுக்கு வந்து பாராளுமன்றத்துல எனக்கு பேசுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு அங்க போய் பேசுறது. அப்போ ஒரு நாடுகள்லயும் போய் வெவ்வேறு விதமான கட்டுக்கதைகளை பரப்பி வரக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு இவர் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம இதை தொடர்ந்து பார்க்கிறோம். இப்போ கொலம்பியால போய் நம்ம பேசினாரு, இப்படி ஒரு இதுக்காக போய் வேலை. இப்ப அடுத்ததான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மொத்த பாதுகாப்புத்துறை, பாதுகாப்பு அம்சங்கள் இதையெல்லாம் பத்தி கேள்வி கேட்டுச்சு. டெமோக்ரஸி அதை வந்து நீங்க சீர்குலைக்கிற மாதிரி பல விஷயங்கள் பேசியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் கமிஷன். அப்ப இந்த தேர்தல் எல்லாமே ஃப்ராடு, இங்கே வந்து ஓட் மிஷின் ஃப்ராடு. அப்புறம் என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்து பதிவேடுகள் எல்லாம் தப்பு அப்படின்னு அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக டேமேஜ் பண்ணியாச்சு. இனி வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அங்கே போயிட்டு தேசிய கல்விக் கொள்கையை வந்து இன்னைக்கு வந்து அதுல வந்து ஜாதியை மையப்படுத்தி இருக்கு, ஜாதியை பிளவுபடுத்தும் விதமாக கல்விக் கொள்கை அமைந்திருக்குன்னு இப்போ அங்கெல்லாம் போய் பேசிட்டு இருக்காரு. உண்மைக்கு புறம்பான செய்திகளை இப்போ அங்கே போய் பரப்பிட்டு இருக்காரு. ஏற்கனவே இவங்க என்ன பண்ணாங்க, ரஃபேல் வாங்கும் பொழுது
ரஃபேல் அது இவங்களுடைய வழக்குனால அந்த ரஃபேல் வாங்குறது நமக்கு லேட் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே நம்ம நாட்டில் ரஃபேல் வாங்கி நாடு பாதுகாத்துக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் பெரிய அளவில் எந்த போர்களும் வராதனால நம்ம தாக்கு பிடிச்சோம். நல்லா நம்ம அதெல்லாம் பார்க்கணும். அப்போ ரஃபேல் வாங்க விடாம தடுத்து அன்னைக்கு நீங்க வந்து அது மேல ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்தினீங்க. இப்ப ஆபரேஷன் சிந்தூர் வந்த பொழுது கூட இந்த இராணுவத்தினுடைய அந்த போராட்டத்தையும் அன்னைக்கு அந்த ஆபரேஷன் சிந்தூருடைய வெற்றியிலையும் கூட ஒரு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு விஷயங்களை கிளப்பி விட்டது இதே காங்கிரஸ். அப்ப அங்கேயும் நீங்க வந்து ஒரு ஒரு வேலையை இன்னைக்கு பண்ணாங்க. அதுக்கு அடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இது போல ஒரு அமைப்புகளாக நீங்க அப்புறம் சீனாவிட்ட போய் இவங்க ரகசிய ஒப்பந்தம் பண்ண, இது வரைக்கும் அந்த ரகசிய ஒப்பந்தம் என்னன்னு தெரியுமா? யாருக்காச்சும் என்னத்தை கையெழுத்து போட்டாங்கன்னு தெரியாது. அப்போ மொத்தமா ஒட்டுமொத்த நாட்டையும் சீர்குலைப்பதற்காக நீங்க ஒரு இந்த நாட்டினுடைய முக்கிய தூண்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலையும் ஒரு சந்தேக பார்வை மக்களுக்கு வர மாதிரியான விஷயத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதே இராணுவ ஏற்கனவே வந்து இவங்க ஆட்சியில் இருந்த பொழுது என்ன பண்ணாங்க, அப்ப ரஃபேல் வாங்க பணம் இல்லைன்னு சொல்லி வாங்கல. அதுக்கடுத்து அவர்களுக்கு தேவையான கவசங்கள், அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் கூட சரியான வகையில அன்னைக்கு ஏற்படுத்தி தராம ஏமாத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன எல்லை நம்ம எல்லை சீனைக்கு ஷேர் பண்ணிக்கக்கூடிய அந்த இடங்கள்ல எல்லாம் ரோடுகளை எல்லாம் கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தாம, அப்ப அதெல்லாம் பண்ணவே முடியாது அந்த இடத்துல, அதுக்கான வசதி நம்மள்கிட்ட கிடையாதுன்னு சொல்லி அன்றைக்கும் இவர்களையெல்லாம் பலி கொடுத்தார்கள். இவ்வளவையும் செஞ்சு அன்னைக்கு இராணுவத்தினரை அன்னைக்கு நீங்க ஆட்சியில் இருக்கும்போது பலி கொடுத்தீங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிடுறீங்க, அவங்க அத்தனை பேரையும் வந்து இந்த மாதிரியாக இழிவுபடுத்தி பேசி அவர்களை பலிபீடத்தில் ஏற்றி அவங்கள வந்து நீங்க சீர்குலைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப தெளிவா தெரியுது காங்கிரஸ்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய கருத்தை எதிரொலிச்சு இன்னைக்கு வந்து இந்த காங்கிரஸ் ஆனது செயல்பட்டு கொண்டிருக்கு. வீரத்துறவி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் பிரேக்கிங் இந்தியா ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத பத்தி. இன்னைக்கு எல்லாரும் பிரேக்கிங் இந்தியா, அவர் 40-50 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பிரேக்கிங் இந்தியா ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத பத்தி அன்னைக்கு அவர் அவ்வளோ அன்றே அவர் எச்சரித்திருக்கிறார், அன்றே அவர் பேசியிருக்கிறார். அப்ப இன்னைக்கு காங்கிரஸ்ங்கிறது இந்த பிரேக்கிங் இந்தியா ஃபோர்ஸஸ்ல ஒன்றாக இருக்கிறது தான் நம்மளுடைய துரதிருஷ்டம். அதனால இந்த மாதிரி பேசக்கூடிய இவர்களை எல்லாம் இப்ப அருந்ததி ராயினுடைய வாக்கிங் வித் காமரேட்ஸ்ல என்ன பேசினாங்க, இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு படையினர் எல்லாம் வந்து மோசமாக சித்தரித்து அவங்கெல்லாம் அடக்குமுறையை கையாண்டார்கள், அவங்க பாலியல் வன்முறை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல எழுதினாங்க அவங்க. அப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு மணிசங்கர் ஐயருக்கும் சிதம்பரத்திற்கும்? அப்ப இந்த மாதிரி பாதுகாப்பு படையினர்களை அதாவது இழிவுபடுத்தி பேசுவதோ இல்லை அவர்களை மீது அனாவசியமான விஷயங்களை சொல்றவர்களையோ தேசிய பாதுகாப்பு படையின் கீழ் ஏன் இன்னும் இவர்கள் கைது செய்யப்படவில்லை? இவர்களெல்லாம் கைது செய்யப்பட வேண்டிய ஆட்கள். ஏன்னா ஒரு ஒட்டுமொத்த தேசத்தையும் சீர்குலைக்கக்கூடிய வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய பேச்சு என்பது அதற்கான எதிர்வினை அப்படித்தானே இருக்கிறது. அதனால இவர்கள் எல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் என்பதே நம் கருத்து.